கடைசி மணி வேளை துதி ஆராதனைகள். வெளிப்படுத்தின விசேஷம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நமஸ்கரிக்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவரே, உம்மை கும்பிடுகிறோம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவரே, உம்மை வணங்குகிறோம். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவரே, உம்மை போற்றுகிறோம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவரே, உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறவரே, உம்மை சேவிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறவரே, உம்மை கும்பிடுகிறோம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். அக்னி ஜோலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரரே, உம்மை துதிக்கிறோம். தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறவரே, உம்மை சேவிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. ஆகவே உம்மை பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம். ஆகவே உம்மை பணிந்து உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். ஆகவே உம்மை பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளிரங்கமாயின. ஆகவே உம்மை பணிந்து உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம். பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான உரிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்திலையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்.
ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும். கற்புள்ளவர்கள் இவர்களே என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும். இவர்களுடைய வாயிலே கபடும் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவக்கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென்.